வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மாம்பழ கேசரி பார்க்க போறோம். அதுக்கு ரவையை முதல்ல வெறுஞ்சட்டியில நல்லா வறுத்துறணும், இல்லைன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆயிரும். நல்லா வறுபட்டுறணும். ரவை சிம்லேயே வச்சு வருங்க, கருகிராம. அதுக்கப்புறம் நெய் 2 ஸ்பூன் ஊற்றி அதில் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வருங்க. நான் இன்னைக்கு மாம்பழ ஃப்ளேவரை விட பால் கலந்து தான் பண்ண போறேன். அதனால நான் பாலில் வேக வைக்க போறேன். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் பால் இந்த பக்கம் கொதிக்க வச்சிருக்கேன். அதை இந்த ரவை வெந்த உடனே, அதாவது நெய்யில் வறுபட்ட உடனே நம்ம அந்த பாலை ஊற்றி கிளறி கட்டி இல்லாமல் மூடி வச்சிடணும். மூடி வச்சு அதை வேக விடணும். நான் 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் தான் சர்க்கரை போடுவேன். நீங்கள் கூட வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. இது நான் 1 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். இதுவே சரியாக தான் இருக்கும். ஸோ ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி தோல் சீவி நறுக்கி மிக்சியில் அரைச்சி நம்ம அதை அந்த சர்க்கரை போட்டு அது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தை நம்ம அதில் போட்டு கிண்டுறோம். நல்லா கிண்டி வரும்போது இப்போ ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் நெய் ஊற்றினாலே அது திருப்பி நம்மளுக்கு கக்கி வரும். இந்த 1 டம்ளர் 200 ரவைக்கு 50 கிராம் நெய்யே அதிகம்தான். இப்போ நம்மளுக்கு அது குடிக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது வெளியே எண்ணெய் கக்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கண்ணாடி மாதிரி தெரியுது இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம கேசரி ரெடி. நம்ம இறக்கிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே ரவையை வறுக்கலைன்னா இது எந்த கண்டிஷன்லையுமே அந்த பிசுப்பு தன்மை போகாது. ரவை நல்லா வறுத்திங்கன்னா தான் இந்த கேசரி புட்டு மாதிரி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.